என் தலைக்கிறத பாரு. இல்ல என் தலைக்கிறத பாரு. மணி 10:30 ஆயிடுச்சுன்னா இவங்க லோடவே நான் அலைஞ்சு சீப்பட்டு சின்னவனப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ஐயா என்னதையா ஐயோ நான் அதை சொல்லல ஐயா. ஒரு நடு ரோட்ல இந்த பிள்ளை நீங்க ஆளை விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே, நீங்க தமிழ் குடிமகன் நானு கேக்குறேன். தமிழ் குடிமகன். ஓ அதான் சொல்றேன், நீங்க தமிழ் குடிமகனான்னு கேக்குறீங்க. பாவம் இல்லையா? பெண்ணுல பேய் இறங்கு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைய பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? 15 காசு இருந்த போறோம் கொடுத்து அனுப்பிச்சு விடுவோம், பஸ்ஸுக்காவது ஓட்டம். பிச்சைக்கார பையன். உங்ககிட்ட பணம் இல்ல? அட பாவமியா பச்சை பிள்ளை. உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா? நான் கோடீஸ்வரன். லட்சாதிபதி. பிச்சைக்கார பையன். அண்ணே லட்சாதிபதி. ஆனா சில்லற இல்ல. சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு சுப்பிரமணிய வீட்டுலனே ஓசனை கேளுடா. ஆமா ஆமா ஆமா. சில்லற இல்ல. 5000 தலை வச்சிருக்கீங்க. 1 ரூபா 2 ரூபா தான் கொடுங்க, கொடுத்து போக சொல்லுவான் அந்த பிள்ளைக்கு. கொடுங்க 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 ஏமா போடு இந்தடா தொடரா. ஏய்யா இந்த காசை எத்தனை வருஷமா வச்சிருக்கிற? ஏய்யா ஏ பெட்டிக்கற இந்த காசை எத்தனை வருஷமா வச்சிருக்கிற? ஏய் எங்க பாட்டை வச்சிருந்தாரு. எது அந்த காசை? சரி. அதுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு. சரி. இப்ப நான் வச்சிருக்கிறேன். முறகட்ட குடும்பமா தெரியல. டேய் பணத்தை வச்சிருக்கேன்டா. பணமா? சரி சரி சரி. ஏங்க இந்த பிள்ளைக்கு நீங்க 4 பேர் என்ன வேணும்? நாங்க 4 பேர் வச்சிருக்கிறோம்டா. நீங்க 4 பேர் வச்சிருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு என்ன வேணும்? அட பாதுகாப்புல நாங்க வச்சிருக்கிறோம். புள்ள ஆட்டக்கார புள்ள. நல்லா ஆடுமா? நல்லா ஆடு. என்ன சொல்றீங்க? ஆட்டி விட்டாலும் ஆடு. ஆனா எங்க ஊர்ல திருவிழா வருதுங்க. எங்க ஊர்ல திருவிழால இந்த கிரிக்காடு டான்ஸ் போடணும். கிரிக்காடு டான்ஸா? ரிக்கார்ட் டான்ஸ்டா. ஆமா இந்த பாட்டை போட்டு தலைமுடி எல்லாம் விரிச்சு போட்டு பேயாட்டம் ஆடுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் புள்ள வராது. அதுக்கு வராதா? இது மாதிரி நாடகங்களுக்கு மட்டும் நாங்க கூப்பிட்டு வருவோம். ஆனா இல்ல இதுக்கு வருமானே? எதுக்குடா? இந்த ஆடலோல பாடலோலுக்கு. அந்த வேலைக்கெல்லாம் வராதுடா. வர சொல்லு. இந்த டவுசர் பாதி டவுசர் போட்டு ஆடுவாங்கல்லனே தம்பி, அதெல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம் போடுறாங்க. அதனால அதுக்கெல்லாம் ஒத்து வராதுடா. அது வேண்டாம். ஆனா இந்த கரகாட்டம் கரகாட்டமா? ஐயா அது கிரகாட்டமாடா. அது கரகாட்டமா? கரகாட்டம் இல்ல. ஏன்னா அதுக்கு வருவாங்களா? அதுக்கு வர மாட்டான். அதுக்கு வர மாட்டான். சரி சரி சரி. அப்ப அந்த பிள்ளை என்னவே டப்பாங்குத்து ஆடுமா? டப்பாங்குத்துதான். அப்படியா? அப்ப அந்த பிள்ளைய கூப்பிட்டு என்கிட்ட விடுங்க. ஏடா எவ்வளவு கொடுப்பேன்? எதுக்கு கூட்டி விடுறதுக்கு? ஐயோ அதுக்கு மாட்டேங்க மாட்டி போல இருக்குது. இல்லங்க கூப்பிட்டு என்கிட்ட பேச விடுங்கன்னு சொன்னேன். பாப்பா அவனை போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேளு, தூக்கு போட்டு சாகுற மாதிரி. நாங்க சொல்றத கேட்கல, நீங்களே உங்க வாயினால. சரி சரி. ஹலோ 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 ஹலோ. மைக் அருமையா போட்டிருக்கிறாரு. என்ன எதுக்கு ஹலோ ஹலோன்னு? சோறு நல்லா தான் இருக்கு. நல்லா தான் 4 தோசை 25 இட்லி ஆபாய் சோறு தின்னே பியது நல்லா தானே இருக்குது. அப்புறம் என்ன ஓலா ஓலா நீ ஏன் கூப்பிடுற? நான் தான் கூப்பிட்டேனா? நல்லா பேசு பாப்பா. ஹலோ ஹலோ 1 2 3 செக்ஸிங். ஹலோ என்னடா? டெஸ்டிங் 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 டெஸ்டிங். ஹலோ ஹலோ. இப்ப தானடா சொன்னேன் நல்லா நான் என் மைக்க நான் செக் பண்றேன். நாங்களும் ஏன் மைக்க சரி பண்ணிட்டு இருக்கோம். நீ உன செக் பண்ணு பாப்பா. என்னது செக் பண்ணு? அட செக் பண்ணுவா பாப்பா. உங்க அப்பா இதுவே சொல்லி கொடுத்தாரா? செக் பண்ண சொல்றேன்னா அதாவது சரியா இருக்கணும் உங்களுக்கு பாருங்க. எனக்கு சரியா இருக்கு, உனக்கு சரியா இருக்கா? எனக்கு வாய்க்கு அடக்கமா இருக்கு. உங்களுக்கு? எங்களுக்கும் வாய்க்கு அடக்கமா இருக்கு. சரி சரி பார்த்து வச்சுக்கங்கனே. காலையில வீட்ல கஞ்சி கிடைக்காது, வீடு பக்கம் தானா? சரி சரி பாத்துக்க. சித்தப்பா நீ நல்லா உட்காரு. சித்தப்பா ஒன்னே தான் நல்லா உட்காரு. பிள்ளைக்கு ஒரு டியூப் லைட் தெரிஞ்சாலே சும்மா இருக்காது, ஆட்டம் கட்டிட்டு ஆடுவா உள்ள. ஆமா இந்தமா ஒரு நடுரோட்ல ஆடி பாடி விளையாடுறே, ஒரு கார பஸ் இடிச்சுண்டா என்னுடைய கடை பொட்டி கடை என்ன ஆயிருக்கும்? அட முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போயல. அந்த மோடி சாப்பிட்டதால நாங்க பாத்துட்டு போய் ஓ வேலைய பாத்துட்டு போக வேண்டியதானே. இங்க என்ன அதுக்கு வந்த? சுருக்கு போடு தொங்கலாம்டா அந்த பேச்சுக்கெல்லாம். தொங்கிடு எதுக்கு இருக்கற? பொம்பளைனா அடக்க ஒடுக்கமா பேசு. ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசணுமா? நீ ஆம்பளையா? ஆமா நீ ஆம்பளையா? ஆமா. உன்னை பார்க்க ஆம்பளை மாதிரியே தெரியலையே. அப்புறம் எப்படி தெரியுது? சின்ன பையமா? யார் நீ? ஆமா சின்ன பையங்கற எத்தனை தண்டியா இருக்கற? நான் என்ன எதுக்காக பரிதாபப்பட்டேனா? என்ன பரிதாபப்பட்ட? பொம்பளை பிள்ளை ரோட்டுக்குள்ள ஆடி பாடிக்கிட்டு இருக்குது. சரி வயித்து போல ஆடு போல இருக்குது. ஏதோ வசூல் பண்ணி 15 வசூல் பண்ணி கொடுத்த ஊரை போயிட்டு போய் அதை இருக்கத சாப்பிட்டுக்கணும் பார்த்தா. சரி இப்ப வந்தவன பாவம் பண்ணி பார்த்தேன் பாரு, என் முத்தியல சவுட்டாலே அடிச்சுக்கணும். அட கிறுக்கு பயல, நாங்க வாடகையில ஆடிட்டு இருக்கல, ஓ வந்த வேலைய பாத்துட்டு போக வேண்டியதானே. நான் வந்தது கொஞ்சம் கல்லு இல்ல தடி விட்டுருந்துச்சுனா தடிக்க விட்டுருந்தவன் மேல விழுந்தா உன்னைய வலிச்சு தான் எடுக்கணும். என்னைய வலிச்சிருக்கே, உன்னைய பஸ் வலிச்சு எடுக்கணும். ரொம்ப பேசாத, ரொம்ப பேசாத. எனக்கு வளவள பேச பொம்பளை கண்ணல எனக்கு வளவள கண்ட ஆம்பளை பார்த்தாலே பிடிக்காது. ஏன் எதுமே இல்லையா? உனக்கு எதுமே இல்லையா? எனக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ண ஆண்டவன் கொடுத்த படைப்பு எல்லாமே இருக்கு. என்ன சொன்ன? வெக்கம் மானம் சூடு சொர்ணை ஆண்டவன் கொடுத்த படைப்பு எல்லாமே இருக்கு. ஆண்டவன் கொடுத்த படைப்பு இருக்கு. நான் சொன்னியல அது கூட உனக்கு இல்ல. ஏன் இல்ல? ஆமா அது உண்மைதாம்மா. என்னைக்கு நான் பேக்க தூக்கிட்டு உங்களோட பவுடர் போடுறதுக்கு வண்டியில ஏறணும்
என்ன அன்னைக்கு வீட்டுல முகத்துல கட்டி வச்சிட்டு வந்ததே மானம் சூடு சொரணு எல்லாமே எங்க அப்பன் சொன்னாரு, நாடகத்துக்கு போ, எந்த வேஷம் வேணாலும் போடு, பப்புன்னு வேஷம் போட்டு போடாதான் நாடு ஏப்போ அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல, அந்த பிள்ளைய ஒன்னே பேசுறது மட்டும் இல்லாம கோத்தாம்பாளையம் கண்டாரவல்லி அந்த மரியாதை மரியாதை முன்னாடி என்ன பெத்த தாய்மாரில உட்காந்து வாயை அடக்கிட்டு இருக்கேன் நான். பெரிய ஆளு போய் வரலாமா? ரவுடி முட்டையா கூட்டியாந்து இருக்கிறீங்க, லூசு முட்டை. ஆமா அப்புறம் ஊர்ல போய் கூப்பிடுற பொம்பளையாளு முகரே பாருங்களா? ஏடா ஓவன் திறக்கற? நான் மோசமான ஆளு. நீ மோசமான ஆளு, உன்னோட மோசமான ஆளு நானு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கிறுக்கு கோணம் இருக்கு. எனக்கு ஒரு கிறுக்கு கோணம் இருக்கு. சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கு. நானும் சந்தோஷமா இருக்கல, சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் தூக்கம் வந்தா தூங்கிடுவேன். நீ தூக்கம் வந்தா தூங்குவே, நான் தூங்க மாட்டேன். ஏன் சம்பளம் தர மாட்டாங்க தூங்குனீனா? ஏன் மணிக்கு இந்தமா இந்த ஆம்பளை தான் பெருசு நான் சொல்றேன். நான் கும்பலையே பெருசு நான் சொல்றேன். ஆம்பளை தான் பெருசு நான் சொல்றேன். கும்பலையே பெருசு நான் சொல்றேன். சொல்றேன். சக்தி இல்லை. சக்தி இல்லாம சிவன் தான் பெருசுன்றேன். சக்தியே பெருசுங்கறேன். அகில உலகத்தை கட்டி ஆளக்கூடிய சிவன் தான் பெருசு. அகில உலகத்தை கட்டி ஆள சக்தி தான்ங்கறேன். வெட்டிக்காரரே இந்த மக்கள் யாருக்கு பெருசு? இந்தப்பா ரெண்டு பேருமே காட்டுங்க. என்னத்த திறந்து ஆமா ஓசில படம் பார்க்கலாம்னு பாக்குறேன். யாருக்கு பெருசா இருக்குன்னு நான் பாத்து. யாருக்கு பெருசா இருக்குன்னு பார்த்துட்டே ரெண்டு வெட்டியை வித்துட்டேன். என்ன மறுபடியும் மூணாவது வெட்டியை வைக்கணுமா? வாங்கியிருக்கிறீங்க. சரி சரி, பொம்பளை பிள்ளைய பார்த்து அடக்கொடக்க பேச சொல்லுங்க. சிவன் தான் பெருசு நான் சொல்றேன். சக்தி தான் பெருசு நான் சொல்றேன். பொம்பளை எந்த வகையில பெருசுங்கற? எந்த வகையில பெருசு? ஆம்பளை பஸ் ஓட்டுவேன். நாங்களும் பஸ் ஓட்டுவோம். ஆம்பளை கார் ஓட்டுவோம். நாங்களும் கார் ஓட்டுவோம். ஆம்பளை மம்முட்டி பிடிப்போம். நாங்களும் மம்முட்டி பிடிப்போம். ஆம்பளை குந்தாலம் பிடிப்போம். நாங்களும் குந்தாலம் பிடிப்போம். ஆம்பளை கழுதை ஓட்டுவோம். நானும் கழுதை ஓட்டி உன்னையும் சேர்த்து கூட ஓட்டுவேன். உனக்கு ரொம்ப சௌரியமுதா. எங்களுக்கு கழுதை உபயோகப்படுறதாலே உனக்கு உபயோகப்படும். ஆமா எனக்கு உபயோகப்படும். கழுதைக்கு எத்தனை காலு? 4 காலு. நான் 5 காலுங்கறேன். நான் 4 காலுங்கறேன். 5 காலு நான் சொல்றேன். நான் 4 காலுங்கறேன். சும்மா அதட்றது மிதட்றதெல்லாம் வேற ஆள்ட்ட வச்சுக்க. சரியா? ஐயா மெல்லேங்கற. கழுதைக்கு எத்தனை காலியா? கழுதைக்கு எத்தனை காலு? 4 காலுடா. இல்ல 4 காலு. 5 காலு கல்லே நான் பார்த்தேயா? 5 காலு எப்படியா தெரியுப்ப? நாங்க பார்த்ததால ஒரு கழுதை. நீ பார்த்தது 1.5 கழுதையா இருக்கு. 1.5 கண்ணா இருக்குமோ? கழுதையா இருக்கு. 1.5 கழுதை. சரி சரி சரி. சரிமா. சரி இருந்தா இருக்கட்டும். இவ்வளவு அறிவா பேசுறீல்ல? நான் கேக்குறேன் பதில் சொல்லுவியா? வந்தோனே வெண்ணன்னு சொன்னீல்ல? வெண்ண எதிலிருந்து வருது? தயிர். தயிர் எதிலிருந்து வருது? மோர். மோர் எதிலிருந்து வருது? பால். பால் எதிலிருந்து வருது? மாட்டுல எங்க இருந்து வருது? காம்புல. மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு. மண்டை உடைச்சு மாட்டு. உன் வீட்டு மாட்டுக்குன்னு சொன்னேன். வாங்கிட்டு வா மைக்க மாத்து. மைக்கு சரியில்லை. மாத்து மைக். என்ன எதிலிருந்து வருது? தயிர். தயிர் எதிலிருந்து வருது? மோர். மோர் எதிலிருந்து வருது? பால். பால் எதிலிருந்து வருது? மாட்டுல எங்க இருந்து வருது? காம்புல. மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு. ஓ வீட்டு மாட்டுக்கு என்ன? என்ன? எலும்பு குத்துதா அடிச்சாலும் ஒரு அடிச்சுட்டு போத்தான். கிரக எலும்பு தான் சுரு. பேசிக்கிட்டே இருக்கே அடிச்சு போட்டுறீங்க. ஏன்டா எப்பறம் அம்புலி தூளாங்க இருக்கியா இன்னைக்கு? அப்படியா? சரி சரி சரி. இங்க வாமா. ஆம்பளை இந்த வேலையெல்லாம் செய்வோம். சரி. பொம்பளை ஒண்ணால என்ன வேலை செய்ய முடியும்? என்ன? எங்க நாங்க ஓட்ட பஸ் ஓட்ட முடியுமா? கார் ஓட்ட முடியுமா? உங்களால முடியுமா? நான் செய்யற வேலையை நீ செஞ்சு காமிக்கணும். செஞ்சு காமிக்கல உங்க அப்பா என்ன தூங்குல தொங்க ஓட்டுறீங்க. ஏய் நீ 1000 வேலை செய். அதுல ஆம்பளையோட துணை இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் செஞ்சு காமிப்பேங்கறேன். சரி எப்படி செஞ்சு காமிப்பே? பிள்ளை பத்து காமிப்போம். யாரு? என்ன காமிக்க சொன்ன? புள்ள பத்து காமி. அதெல்லாம் மாறிக்கிச்சு தெரியுமா? ஏன் அத்தே என்ன சொன்னே? புள்ள பத்திங்கிற மாதிரி காமிக்கிறேன்னு சொன்னேன். ஒரு தையல் தான். யாமனிக்க குழந்தை வைக்கணும் சொன்னியே, அந்த குழந்தைக்கு அப்ப யாருன்னு கேட்பாங்களா? யாரை சொல்லுவே? ஏன் நீ இருந்ததே சொல்லணுமா? நீ செத்து போயிட்டீனா உன்னைய சொல்ல போறான். இல்லம்மா அதுக்கு இன்சில் ஒன்று இருக்குல்ல. அந்த இன்சில் தேவையில்லை எங்களுக்கு. அதுக்கு ஆம்பளை ஒரு துணை வேணும் இல்ல குடும்பத்துக்கு. ஆம்பளை தேவையில்லை நீ எதுக்குடா தேவை? 1000 பேசத்த உன் பேச்சுக்கு நான் வர முடியாது. நாட்டு மக்கள்ல கேட்டு பாரு, ஒன்னால ஒரு ஆளா இருக்க முடியுமா உலகத்துல? இருக்க முடியாதுமா. அதாவது தெருவுல 10 நாய் சுத்திக்கிட்டு இருந்துச்சான். அதுல வெளியூர் நாய் ஒரு நாய் என்ன பண்ணுச்சான், மோப்பம் முடிச்சுக்கிட்டே அலைஞ்சிச்சான். இந்த 10 ஊர் நாய் நினைச்சு அந்த ஒத்த வீட்டு நாய் அனுப்பிச்சு விட்டுலாம்னு. ஆனா இந்த 10 வீட்டு நாய் வந்து அந்த ஒத்த நாய் மதியம் மதிக்கு கொண்டு போச்சான். அது அவங்க ஊருக்கு. அந்த ஒத்த நாய்க்கு தானே இந்த 10 நாய் வருது. ஒத்த நாய் யாரு தெரியுமா? இந்த நாய் தான். அந்த நாய் நீங்க சொல்லாத. ஏன்ட்ட உன் சங்கு சங்கு சவுடால இங்க இருக்க குட்டில நாய் விட்டுருவே. இப்ப என்னன்ற காலையில என்ன சண்டைக்கு வரியா? சண்டைக்கு வரியா? போய் போய் அம்புல்தியா? அம்புல்தியா? என்ன காரணம்? உனக்குதான் பொம்பளை வாடையே ஆகாதடா. ஏன்டா உனக்கு இந்த வேலை? பேசாம உட்கார்றா. இந்த பிள்ளை இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். மோதி பாத்துருவோமா?
போய் பாத்துருவோம் கீழே பாடுறா அட கீழே பாடுறா அட உத்து பாடுறா அட உத்து கீழே பாடுறா டேய் அட உன் குண்டி பின்னாடி பாரியா கீழே பாடுறா அட மசர்றா ஏய் 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறீல்ல ஒரு 4 ரூபாய் பிளேட் இல்லையா உனக்கு காரணம் வேறம்மா ஏமா என் மம்மையை வாங்குறேன் காரணம் வேறம்மா இந்த சீசன் இல்லாத நேரத்துல சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது ஏதோ ஒரு வேலையை நோண்டிக்கிட்டே இருப்பேன் சீசன் இல்லாத இந்த வெள்ளை பூண்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன வியாபாரம் வெள்ளை பூண்டு வியாபாரம் மலம் பூண்டு இருக்குல்ல வெள்ளை பூண்டு வியாபாரம் பண்ணிட்டு சைக்கிள்ல கூடைய கட்டி அதுல வியாபாரம் பண்ணிட்டு வீதி வீதியா போறது வழக்கம் சரி இப்ப இந்த வீதியை விட்டு அடுத்த வீதிக்கு வியாபாரத்தை பண்ண போயிருவேன் அப்ப வியாபாரத்தை அடுத்த வீதியில பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த வீட்டுக்காரம்மா அப்பதான் என்னை பார்க்கும் இந்த வீட்டுக்காரம்மா பார்த்தோன்னே என்னை கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறோம் இப்ப தூரத்துல இருக்கிறேன் என்னை நீ எப்படி கூப்பிடுவே எப்படி கூப்பிடுறேன் ஏ வெள்ளை பூண்டு இங்க வாயான்னு கூப்பிடுவேன் வெள்ளை பூண்டு சத்தமா ஏ வெள்ளை பூண்டு இங்க வாயான்னு தான் கூப்பிடுவான் நான் கத்துற மாதிரி கத்தி கூப்பிடணும் நீ கத்துற மாதிரி காது கேட்கல நீ கூப்பிடுறது சரி எப்படி கூப்பிடுவே நீ எப்படி கூப்பிடுறன்னு கூப்பிடு வெள்ளை பூண்டு வாடா இல்லையா தூமே அதெல்லாம் சொல்லாரா வெள்ளை பூண்டு இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவீங்களா அந்த வியாபாரம் சரியில்லை அப்புறம் தான் இந்த சவரிமுடி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த சவரிமுடியை வீதியில வச்சுக்கிட்டு நானும் சவரிமுடிட்டு போக போக வர்றது வர மசுரு இங்க வா மசுரு இங்க வாங்க வாங்க இல்லம்மா என்னை இல்லங்க என்னைய மசுரும்பாங்க அதனால இந்த மசுரு வெளியே வச்சு பண்ணாதே அந்த வென மசுரு உள்ள வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன் சரி அது வெளியில பப்ளிக் ஆகி போச்சா சரி இந்த இடத்துல நல்லா அருமையா பேசுறீங்க இந்த இடத்துல அருமையா ஆடுவீங்களா ஆடுவோமே ஆட்டக்கார பொண்ணு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா நீங்க யாரா வந்திருக்கீங்க நான் மட்டும் தாங்க வந்தேன் நீங்க மட்டும் யாராரு நான் மட்டும் தான் தலகாரன் நீங்க வானே தலகாரன் ஃப்ரெண்ட் சும்மா வானே ஒண்ணும் பயப்படாத அண்ணே இந்த பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா சொல் அண்ணே நீ இல்லனே இந்த பையன் பெக்க பாரு ஏன் தட்டுலியம் பண்ற போனே இங்க வாத்தா இந்த இடத்துல நீங்க ஆட்டக்கார ஒண்ணா இருக்கீங்க ஆமா நீ சரியான பொம்பளை சரி என்ன ஆட்டக்கார பொம்பளையா இருந்தா இப்ப பொம்பளை பெருசுன்னு சொன்னீல்ல ஆமா நான் அதுக்கு ஆம்பளை பெருசு நான் நிரூபிச்சு காட்டுறேன் சரி பொம்பளை பெருசு நீ நிரூபிச்சு காட்ட முடியுமா பாத்தறலாங்கற பார்க்கலாமா பாரியா பாத்துக்கிட்டே இருக்கறோம் சரியா ஓ யாவர் தெரிஞ்சு சொல்லுமா மொத இது சட்ட சட்ட பலா இது சட்ட இனிக்க பலா எல்லாரும் வாங்க பலா இது உனக்கு பரஞ்ச பலா ஓ யாவர் என்ன வர சொன்னீங்க இளந்த பழம்னா இளந்த பழம் மக்கள் ஆடினா ஆடுவியே ஆடுவோம் ஆடி பார்க்கலாமா பார்க்கலாமே ஓகே அடுத்த படம் தான் அம்மா அடுத்த போல சும்மா அம்மா அம்மா என்னடா பண்ற நன்றி வணக்கம் புள்ளைய தொடாம ஆடுறான் நான் தொட்டே பார்க்க மாட்டேங்க பாடுவா இல்ல தொட மாட்டேன் உங்க அடுத்த வந்து அம்மா அடுத்த போல வாசம் பிடிச்சுக்க தம்பி கொஞ்ச நேரம் ஆடுற வரையில மைக்க
அதே ஜாலியான உட்கார்ந்து இருப்ப நீ வாடி வேடிக்கை பார்த்துட்டேன்டா உங்க அர்த்தம் வேண்டாம் அம்மா போடலாமா அவ கருவாச்சி போல இருப்பா அடி கருவாச்சி போல இருப்பா கருத்த தொட்டு தானிடுவா அடி கருத்த தொட்டு தானிடுவா இவ என்னமா வீடு தொங்கிருச்சு என்னமா இவ பல்ல பல்ல காட்டிடுவா பல்ல பல்ல காட்டிடுவா மயக்கிடுவா மயக்கிடுவா அடி வல்ல முள்ளியாட வரி மொடுக்குன்னு ஒடிய போது தூக்கிட்டு அலைய போறிய பாத்துட்டே இருங்க வேற வழியே இல்ல உங்க கம்மாக்கார ஓரத்தில கண்ணாத்தா உங்க கம்மாக்கார உன்னை பார்த்துட்டு பிள்ளை விரண்டடிச்சு பின்னாடியே ஓடுதுனே திருப்பலிக்கு அவ்வளவு பயமும் ஏதா அந்த கடலுக்குள்ள வரத்துல கடலுக்குள்ள வரத்துல அடி கடலை கொல்ல வரத்துல இன்னைக்கு இந்த கால புறாங்க
எங்க நிக்க அந்த காடப்புறா ரெண்டு நிக்க இந்த காலப்புறா கலந்துடானே கலந்துடனே இன்னைக்கு கலந்துடமா என் மனசு மனசு அந்த காலக்குள்ள முதல்ல மோசமாக்கி விட்டாலே அதுல டேப் இருந்தா டேப் டேப் நான் அப்படியே சுத்தி விட்டுறேன் கொடுங்க இதை சுத்தி விட்டுறேன் இல்லாட்டி உருவிட்டு கீழே விட்டுறேன் டேப் சுத்துங்க டேப் அப்படியே அடிச்சுடனா அண்ணே அதெல்லாம் நல்லா இருக்குண்ணே அப்படியா கொல்லாம இருக்கு அந்த கடலை சொல்லுங்க நான் இப்ப எப்படி காலை தூக்கணும் அது மாதிரி இப்ப இந்த பிள்ளைய காலை தூக்க சொல்றீங்க தம்பி ஏய் பிரபாகரா டேய் ஏமாமா டேய் என்னமாமா ஓரமா நில்றா ஏய்யா உள்ள காலை தூக்குது நான் பாக்குறோம்னு உட்கார்ந்துருக்கிறேன் புள்ளா தூக்குதா பிள்ளை தூக்குதா மூடி நிக்கிறேன் சரி பாக்குறியா ஓரமா நில்றா பாக்குறியா போடா சரி பாக்கு டேய் பாரியா பாரியா மைக்க தள்ளி விட்டுறாரா ஏன் மூலமா இல்ல சூலமா சரி சரி டேய் தம்பி டேய் இந்திரா 5 ரூபா தர்றேன் இந்த வாரம் அங்கனா பொட்டி ஐஸ் அங்க ஐஸ் விக்குது என்ன ஆயிடுச்சு போச்சு பொட்டி ஐஸ் குட்டி ஆயிடுச்சு ஆமா ஆ. அத வாங்கி வாயில வச்சு சப்பிட்டு அப்படி ஓரமா நில்லு ஏன் உள்ள ஆடுறத அப்படியே பாக்கணும் ஏற்கனவே 3 ஆல்ரெடி வித்துட்டாடா அதனால மறுபடியும் விற்கணுமா போடு 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 ஐயோ, ஐயோ, நல்ல வேலையா போச்சு இல்லாட்டி ஜேசிபி விட்டு வறண்டிட்டே இருக்கணும் போடுறா, 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 போடுறா. போடுறா, போடுறா. ஏய், பின்னாடி வருதுடா கல்லு. ஏய், கல்லு வருதுடா லிட்டர் எத்தனை லிட்டர்ல எவ்வளவு என்னது 1 லிட்டர் ஏய் கல்லு கல்லு வருதுடா ஓ உருளைக்கல்லா ஆ. போடுறா போடுறா
ஐயா அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்த பிரபதி ஐயா அவர்களுக்கு எனது இந்த கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஒருத்த கூட நல்லா இல்லையா கை தட்ட மாட்டேங்கிறீங்களே நல்லா இல்லையா நன்றி 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 கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி இந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அம்மா உங்களை பார்த்தோன்னா காதல் வந்துருச்சா லவ் வேற வந்துருச்சா பண்ணு உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் என்னங்களையே நான் ரத்தமாக வந்து சிறந்தது மச்சான காத்திருக்க மணிக்கணக்கா உன்முகமும் ஜொலிக்குதடி கண்ணில் ஒரு பார்வையாளராக்காதை தட்டு கட்ட நிற்கிறேன் நீ வேணாமண்டி அட்டமகளே அட்டமகளே என் செப்பச்சரையே உன்னை பார்த்தாலும் வாசப்பட்ட தென்னகோரையே அட்டமகளே என் செப்பச்சரையே உன்னை பார்த்தாலும் வாசப்பட்ட தென்னகோரையே மாமரத்து மகளுக்கு சபதாரவே உன்னோட கழுக்குள்ளே மச்சானான காத்திருக்க மணிக்கணக்கா உன்னதமும் தொழிலுதே கண்ணில் ஒரு பார்வையாளராக்காதை கட்டு கட்டி நிற்கிறேன் வேணாமணி அட்டமகளே என் செப்பச்சரையே உன்னை பார்த்தாலும் வாசப்பட்ட தென்னகோரையே அத்தங்கர ஓரத்தில் அத்தனை நட்டம் கொண்டு எனக்காக காத்திருந்த அத்தங்கர ஓரத்தில் எனக்காக காத்திருந்தே நீ எனக்காக காத்திருந்தே அம்மக்கார ஓரத்தில் கண்மணிய நீயும் என்ன கட்டினையும் அணைச்சுக்கிட்டே நீ கட்டினையும் அணைச்சுக்கிட்டே எனக்கு போரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரிஞ்சு அவன் பார்த்தோம் பாரடி ஒரு நிமிஷம் மாமா வாசம் உன்னை பார்த்ததும் பேசப்பட்ட தென்னகோரையே பள்ளிக்கூடம் போகும்போது ஓடக்கண்ணால் பார்த்ததை இன்னும் நான் மறக்கலையே இன்னும் நான் மறக்கலையே பள்ளிக்கூடம் போகும்போது ஓடக்கண்ணால் பார்த்ததை இன்னும் நான் மறக்கலையே அடி ஒன்றை நான் மறக்கலையே பள்ளிக்கூடம் போகும்போது ஓடக்கண்ணால் பார்த்ததை இன்னும் நான் மறக்கலையே நான் இன்னும் நான் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி முத்தம் ஒரு பச்சை சண்டை சாமி கேட்ட பெரியவரே இந்த சாமி கேட்ட பெரியவரே உறவு தருகிறது ஒரு நிமிஷம் உனக்கு புரிஞ்சோ அவன் பார்த்தோம் அத்தமகளே என் செப்பச்சரையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னகோரையே ஹலோ காதல வச்சிருக்கு அண்ணே இந்த காதலுங்கிறப்ப இந்த மைக்கை கொஞ்சம் பக்கத்துல வச்சா தானே காதல் வரும் ஏன் தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டா என்னமா கெடையாட்டுல 2 கெடா குட்டி மோதிக்கிட்ட மாதிரி நம்மண்டே ரெண்டு தங்கச்சி தான் கிடக்கு ஆமா அப்படியே நீ பெட்டிக்காரட்டே போகாத மோசமான ஆளு யார் அவரு பெட்டிக்காரரு இல்ல அவரை பார்த்து மோசமான காதல சொல்லுங்க நம்ம கதையில சொல்லுவோமா அத்த மக உன்னை